we, the delegation of All India Muslim Personal Law Board, on behalf of all members of Muslim Personal Law Boards and on behalf of Muslim community in Tamil Nadu and on behalf of whole Muslim community in India, we met the Honorable CM of Tamil Nadu, Brother Stalin. We sought the support of Tamil Nadu government, particularly the DMK Chief Minister of Tamil Nadu, Brother Honorable Stalin. The committee thanked the DMK President and Honorable Chief Minister for opposing the Waqf Board Amendment Bill introduced by the BJP government in recently concluded Lok Sabha session, which resulted the bill being sent for scrutiny by the Joint Parliamentary Committee. The delegation requested DMK President Honorable Stalin and DMK members who supported us in the Parliament, and also we are very much thankful for the Tamil Nadu CM as well for supporting us by sending a letter regarding the Uniform Civil Code, and he strongly opposed the Uniform Civil Code proposal. We Muslim Personal Law Board members are trying to organize a meeting in different states of the country and trying to meet all members of Joint Parliamentary Committee, and we will raise the issue, we will raise our viewpoint, and we will try to convince them not to support this bill and the recommendation of the bill. Our demand is to withdraw fully this bill from the Parliament. அனைத்திந்திய முஸ்லீம் தனியார் சட்ட வாரியம் ஆல் இந்தியா முஸ்லீம் பர்சனல் லா போர்ட் என்பது இந்தியா முழுவதும் உள்ள பல்வேறு முஸ்லீம் அமைப்புகளை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கின்றது. கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த அமைப்பு செயல்பட்டு வருகிறது. சமீபத்தில் மக்களவையில் ஒன்றிய அரசு வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்தை அமல்படுத்தியது. அந்த சட்ட திருத்தம் மக்களவையில் அறிமுகப்படுத்திய போது திராவிட முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகளும் அதேபோல பாஜக கூட்டணியில் உள்ள தெலுங்கு தேசம், எல்ஜேபி போன்ற கட்சிகளும் அதற்கு ஆட்சேபம் தெரிவித்த நிலையில் அந்த சட்டம் நாடாளுமன்ற குழுவுக்கு அனுப்பப்பட்டு இருக்கின்றது. அனைத்திந்திய முஸ்லீம் தனியார் சட்ட வாரியத்தினுடைய பொதுச் செயலாளர் மௌலானா ஃபஸ்லுர் ரஹீம் முஜத்திதி அவர்கள் ஒரு கல்வியாளர், ராஜஸ்தான் மாநிலத்தைச் சார்ந்தவர். அகில இந்திய முஸ்லீம் தனியார் சட்ட வாரியத்தினுடைய பொதுச் செயலாளர் என்ற அடிப்படையில் நாடு முழுவதும் பயணித்து பல்வேறு கட்சித் தலைவர்களை எல்லாம் சந்தித்து வருகிறார். அந்த வகையில் இன்று சென்னை வருகை தந்து நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களை தலைமைச் செயலகத்தில் மௌலானா ஃபைசுர் ரஹீம் அவர்களுடைய தலைமையில் ஒரு முஸ்லீம் பர்சனல் லா போர்டு உறுப்பினர்களை அடங்கிய தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபையினுடைய தலைவர் மௌலவி P.A. காஜா மொயினுதீன் பாக்கவி அவர்கள் உள்ளிட்ட உறுப்பினர்கள் சந்தித்தோம். ஏறத்தாழ 20 நிமிடங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்தை முஸ்லீம் தனியார் சட்ட வாரியம், முஸ்லீம் சமூகம் ஏன் எதிர்க்கின்றது, அதேபோல சமீபத்தில்
விடுதலை திருநாள் உரையில் பிரதமர் மோடி மதசார்பற்ற சிவில் சட்டம் கொண்டு வரப்போகின்றோம் என்று பேசினார். இந்த பொது சிவில் சட்டம் அரசமைப்பு சட்டத்திற்கு எந்த வகையிலே விரோதமானதாக இருக்கின்றது என்பதை பற்றியெல்லாம் நாங்கள் எடுத்துரைத்தோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்தை தொடர்ந்து எதிர்ப்போம் என்று சொன்னார்கள். அது மட்டுமல்லாமல் பொது சிவில் சட்டத்தை எதிர்த்து அதை அமல்படுத்தக்கூடாது என்று பிரதமருக்கு 2023 கடிதம் எழுதியதையும், அதேபோல சட்ட ஆணையத்திற்கு முதலமைச்சர் அவர்கள் கடிதம் எழுதியதையும் எங்களிடம் சுட்டிக்காட்டினார்கள். முத்தாய்ப்பாக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் உங்களுடன் இந்த விஷயங்களில் என்றும் நாங்கள் துணை நிற்போம் என்று குறிப்பிட்டார். நம்முடைய முஸ்லீம் பெர்சனல்லா போரினுடைய கொஞ்சம் சத்தமாக சங்கிக்குரிய முஸ்லீம் பெர்சனல்லா போரினுடைய பொதுச் செயலாளர் அவருடைய தமிழ்நாட்டினுடைய வருகையை ஒட்டி இங்கே முஸ்லீம் அமைப்புகளும் தமிழ்நாடு ஜமாஅத் உலமா சபையும் இணைந்து முதலமைச்சர் அவர்களுக்கு முதலாவது நன்றி தெரிவித்தோம். இந்த வக்ஃப் சம்பந்தப்பட்ட அந்த திருத்தத்தை சட்டத்தை அறிமுகப்படுத்திய நேரத்தில் அதை கடுமையாக ஆரம்ப நிலையிலே எதிர்த்த திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு அவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டோம். இந்த எதிர்ப்பிலே உறுதியாக நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்றும் நிலைக்குழுவுக்கு அனுப்பப்பட்ட அந்த விஷயத்திலே கூட நம்முடைய கடுமையான ஆட்சேபனையை அதை தெரிவித்து இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படக்கூடாது என்பதற்காக நீங்கள் முயற்சிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டோம். அது எந்த நோக்கத்திற்காக வேண்டி அந்த வக்ஃப் சொத்துக்கள் ஏற்படுத்தப்பட்டதோ அந்த நோக்கத்தை நிலைநிறுத்தக்கூடிய காரியத்திற்காக நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டுக்கொண்டோம். அதேபோல் சுதந்திர தின உரையிலே பிரதமர் அவர்கள் நாட்டினுடைய மதசார்பின்மைக்கு எதிராக அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக அவர்கள் பேசிய அந்த கருத்தையும் சொல்லி, எனவே பொது சிவில் என்ற ஒரு புதிய மாயை உண்டாக்கக்கூடிய அந்த காரியத்திற்கு நீங்கள் எதிர்க்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டோம். ஏற்கனவே அவர்கள் சொன்னதை போல் அதை எதிர்த்து நாங்கள் பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறோம் என்பதையும் அந்த கடித நகலையும் எங்களுக்கு தந்தார்கள். நன்றியோடு நாங்கள் அவர்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொண்டோம். வக்ஃப் வாரிய தலைவர் பதவி விலகி இருப்பது அவருடைய தனிப்பட்ட ஒரு முடிவு. அதை பற்றி பல்வேறு வதந்திகளும் பொய்யான தகவல்களும் பரப்பப்பட்டு வருகின்றன. ஒரு நிர்வாக ரீதியான ஒரு மாற்றத்திற்காக வேண்டி அவர் பதவி விலகி இருக்கிறார். அதை பற்றியான தகவல்களை முஸ்லீம் லீக் கட்சியைச் சேர்ந்தவர்கள் விரைவில் மக்களுக்கு எடுத்து சொல்வார். அதாவது சமூக வலைதளங்களில் ஆதாரம் இல்லாமல் கற்பனைகளை கூட்டிக் கொண்டு இந்த விவகாரத்தை பற்றி கருத்து சொல்கிறாங்க. இதை பற்றி கருத்து சொல்வதற்கு ஒன்று பதவி விலகினவர் ஏன் பதவி விலகினோம் என்று சொல்ல வேண்டும், அல்லது அவர்களுடைய கட்சியினர் நிச்சயமாக இது குறித்த செய்தியை உங்களுக்கு தருவார்கள். ஓகே, நன்றி. ஆரம்பிக்கலாமா? தமிழ்நாட்டில் ஓமியத் என்ற அமைப்பு, தமிழ்நாடு முஸ்லிம்களுடைய கல்வி நிறுவனங்களுடைய கூட்டமைப்பு என்ற அமைப்பானது தன்னுடைய 50வது பொன் விழாவை இந்த வருடம் கொண்டாட இருக்கின்றது. அந்த விழாவிலே கலந்து கொண்டு அதனை சிறப்பித்து தருமாறு நம்முடைய மரியாதைக்குரிய முதலமைச்சர் சகோதரர் திரு ஸ்டாலின் அவர்களை கேட்டுக்கொண்டும் அதன்படி அவர்கள் அந்த பொன் விழாவிலே கலந்து கொள்வதாக அவர்கள் சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த அமைப்பானது இந்த அமைப்பில் ஏறத்தாழ 700 பள்ளிக்கூடங்கள், முஸ்லிம்களால் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்கள் இதில் அங்கத்தினர்கள் இருக்கின்றார்கள். இந்த அமைப்பின் மூலமாக கல்லூரிகளும் இருக்கின்றன, கல்லூரிகள், மதராசாக்கள், பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன. இந்த அமைப்பின் மூலமாக அந்த கல்வி நிறுவனங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதனுடைய முன்னேற்றத்திற்காக இந்த அமைப்பு சிறப்பாக கடந்த 50 வருடங்களாக இயங்கி இருக்கின்றது.
அதனுடைய பொன்விழா கொண்டாடத்தை நாங்கள் கொண்டாட இருக்கின்றோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். ஒரு நிமிடம். வந்து சேர்ந்துக்கிடுவாங்க, தூக்கி விட்டு வெளியில் நிற்கிறோம். பேசிட்டு நிற்கிறேன். ஓகே. We, the delegation of All India Muslim Personnel Law Board, on behalf of all members of Muslim Personnel Law Boards and on behalf of Muslim community in Tamil Nadu and on behalf of whole Muslim community in India, we met the Honorable CM of Tamil Nadu, Brother Stalin. We sought the support of Tamil Nadu government, particularly the DMK Chief Minister of Tamil Nadu, Brother Honorable Stalin. The committee thanked the DMK President and Honorable Chief Minister for opposing the Waqf Board Amendment Bill introduced by the BJP government in recently concluded Lok Sabha session, which resulted the bill being sent for scrutiny by the Joint Parliamentary Committee. The delegation requested DMK President Honorable Stalin and DMK members who supported us in the parliament, and also we are very much thankful for the Tamil Nadu CM as well for supporting us by sending a letter regarding the Uniform Civil Code, and he strongly opposed the Uniform Civil Code proposal. We Muslim Personnel Law Board members are trying to organize a meeting in different states of the country and trying to meet all members of Joint Parliamentary Committee, and we will raise the issue, we will raise our viewpoint, and we will try to convince them not to support this bill and the recommendation of the bill. Our demand is to withdraw fully this bill from the parliament. அனைத்திந்திய முஸ்லீம் தனியார் சட்ட வாரியம், ஆல் இந்தியா முஸ்லீம் பர்சனல் லா போர்ட் என்பது இந்தியா முழுவதும் உள்ள பல்வேறு முஸ்லீம் அமைப்புகளை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கின்றது. கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த அமைப்பு செயல்பட்டு வருகிறது. சமீபத்தில் மக்களவையில் ஒன்றிய அரசு வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்தை அமல்படுத்தியது. அந்த சட்ட திருத்தம் மக்களவையில் அறிமுகப்படுத்திய போது திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகளும் அதேபோல் பாஜக கூட்டணியில் உள்ள தெலுங்கு தேசம், எல்ஜேபி போன்ற கட்சிகளும் அதற்கு ஆட்சேபம் தெரிவித்த நிலையில் அந்த சட்டம் கூட்டு நாடாளுமன்ற குழுவிற்கு அனுப்பப்பட்டு இருக்கின்றது. அனைத்திந்திய முஸ்லீம் தனியார் சட்ட வாரியத்தினுடைய பொதுச் செயலாளர் மௌலானா ஃபஸ்லூர் ரஹீம் முஜத்திதி அவர்கள் ஒரு கல்வியாளர்,
ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்தவர். அகில இந்திய முஸ்லீம் தனியார் சட்ட வாரியத்தினுடைய பொதுச் செயலாளர் என்ற அடிப்படையில் நாடு முழுவதும் பயணித்து பல்வேறு கட்சித் தலைவர்களை எல்லாம் சந்தித்து வருகிறார். அந்த வகையில் இன்று சென்னை வருகை தந்து நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களை தலைமைச் செயலகத்தில் மௌலானா ஃபைசுர் ரஹீம் அவர்களுடைய தலைமையில் ஒரு முஸ்லீம் பர்சனல் லா போர்டு உறுப்பினர்களை அடங்கிய தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபையினுடைய தலைவர் மௌலவி P.A. காஜா மொயினுதீன் பாக்கவி அவர்கள் உள்ளிட்ட உறுப்பினர்கள் சந்தித்தோம். ஏறத்தாழ 20 நிமிடங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்தை முஸ்லீம் தனியார் சட்ட வாரியம், முஸ்லீம் சமூகம் ஏன் எதிர்க்கின்றது, அதேபோல் சமீபத்தில் விடுதலை திருநாள் உரையில் பிரதமர் மோடி மதசார்பற்ற சிவில் சட்டம் கொண்டு வரப்போகின்றோம் என்று பேசினார். இந்த பொது சிவில் சட்டம் அரசமைப்பு சட்டத்திற்கு எந்த வகையிலே விரோதமானதாக இருக்கின்றது என்பதை பற்றியெல்லாம் நாங்கள் எடுத்துரைத்தோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்தை தொடர்ந்து எதிர்ப்போம் என்று சொன்னார்கள். அது மட்டுமல்லாமல் பொது சிவில் சட்டத்தை எதிர்த்து அதை அமல்படுத்தக்கூடாது என்று பிரதமருக்கு 2023 கடிதம் எழுதியதையும், அதேபோல சட்ட ஆணையத்திற்கு முதலமைச்சர் அவர்கள் கடிதம் எழுதியதையும் எங்களிடம் சுட்டிக்காட்டினார்கள். முத்தாய்ப்பாக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் உங்களுடன் இந்த விஷயங்களில் என்றும் நாங்கள் துணை நிற்போம் என்று குறிப்பிட்டார். நம்முடைய முஸ்லீம் பெர்சனல்லா போரினுடைய கொஞ்சம் சத்தமாக சங்கிக்குரிய முஸ்லீம் பெர்சனல்லா போரினுடைய பொதுச் செயலாளர் அவருடைய தமிழ்நாட்டினுடைய வருகையை ஒட்டி இங்கே முஸ்லீம் அமைப்புகளும் தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபையும் இணைந்து முதலமைச்சர் அவர்களுக்கு முதலாவது நன்றி தெரிவித்தோம். இந்த வக்ஃப் சம்பந்தப்பட்ட அந்த திருத்தத்தை சட்டத்தை அறிமுகப்படுத்திய நேரத்தில் அதை கடுமையாக ஆரம்ப நிலையிலே எதிர்த்த திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு அவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டோம். இந்த எதிர்ப்பிலே உறுதியாக நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்றும் நிலைக்குழுவுக்கு அனுப்பப்பட்ட அந்த விஷயத்திலே கூட நம்முடைய கடுமையான ஆட்சேபனையை அதை தெரிவித்து இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படக்கூடாது என்பதற்காக நீங்கள் முயற்சிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டோம். அது எந்த நோக்கத்திற்காக வேண்டி அந்த வக்ஃப் சொத்துக்கள் ஏற்படுத்தப்பட்டதோ அந்த நோக்கத்தை நிலைநிறுத்தக்கூடிய காரியத்திற்காக நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டுக்கொண்டோம். அதேபோல் சுதந்திர தின உரையிலே பிரதமர் அவர்கள் நாட்டினுடைய